எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த பிரைவேட் காலேஜஸ் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கவே மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு காலேஜ் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லாட்டி அந்த ஒரு காலேஜை விட பெஸ்டான ஒரு காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இந்த காலேஜ்ல அந்த பையன் கட்டின ஃபீஸ் எல்லாம் எனக்கு நீங்க திருப்பி கொடுத்துருங்க, நான் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த காலேஜை விட்டு போகணும்னு சொன்னா ஒரு செமஸ்டரோட ஃபீஸை நீங்க ஃபுல்லாவே பே பண்ணாதான் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி எந்த காலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை வாங்கி வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம யூஜிசியோட நோட்டிபிகேஷன் படி ஒருத்தர் செப்டம்பர் 30 அவருடைய ஃபீஸ் அவர் ரீஃபண்ட் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா காலேஜ் நிர்வாகம் அவருக்கு மொத்த ஃபீஸையுமே அவருக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். ஒருவேளை அக்டோபர் 31 கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாவை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அவர் கட்டின மொத்த பணத்தையுமே அவருக்கு திரும்பி தரணும்னு சொல்லிட்டு தான் ரூலே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற 95% ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது. வேலை காலேஜஸ் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா யூஜிசியோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி அந்த ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபீஸை நீங்க ஃபுல்லா ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் விட பெட்டரான ஐடியா ஒன்று இருக்கு. அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போயிட்டு காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன்.